நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. 5 வயசில் கடத்தப்பட்ட பெண் குழந்தைய 14 வயசு வரை ஒரு குரங்கு வளர்க்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது உண்மை சம்பவம் தான். நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஓநாய்களால் வளர்க்கப்பட்ட மவுக்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லை, காட்டில் வளர்ந்த வன விலங்குகளால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பற்றி கூட நாம் கதையாக அப்பப்போ நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போது 5 வயசு குழந்தை கடத்தப்பட்டு 14 வயசு வரை ஒரு குரங்கு வளர்க்குது. கடத்தப்பட்ட குழந்தை எப்படி ஒரு குரங்கு கிட்ட போனது? இது ஒரு மர்மமாகவே இருக்குது இல்லையா? இப்போது அந்த 5 வயசு பெண் குழந்தையை பற்றி முழுமையாக இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொலம்பியாவில் பிறந்து வளர்ந்த இந்த 5 வயசு பெண் குழந்தை தன்னோட வீட்டில் இருக்கும் வாசலில் விளையாடிக்கிட்டு இருக்குது. அங்கே முகம் தெரியாத 2 பேர் வந்து அந்த 5 வயசு குழந்தைய தன்னோட கையால் வாயை பொத்தி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த 5 வயசு குழந்தை பேர் மரினா சாப்மேன். கடத்திக்கிட்டு போகும்போது மரினா தன்னை கடத்திக்கிட்டு போகிறவங்க கால்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா கத்தக்கூடாதுன்னு வாயை மட்டும் கட்டி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அப்போது அந்த மரினா கடத்திக்கிட்டு போகிறவங்க கால்களை மட்டும் பார்க்குறாங்க. ஒருவருடைய கால்கள் வெள்ளையாகவும் இன்னொருடைய கால் கருப்பாகவும் இருந்தது. இதை தவிர வேறு எதையுமே பார்க்கல மரினா. இருந்தாலும் மரினாவை கடத்தியவர்கள் வீட்டிலிருந்து வெகு தூரமாக கூட்டிக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு போகிறாங்க. மரினாவுக்கு ஒன்றுமே புரியல. தன்னை ஏன் கடத்தினாங்க, கடத்திக்கிட்டு வந்து நடு காட்டுக்குள்ளே விட்டுட்டு ஏன் போகிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாத மாதிரி திகைச்சு போய் பார்க்குறாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே விட்டுட்டு ஏன் போகிறீங்க? என்னை திரும்பி அழைச்சிக்கிட்டு போங்க, இங்கே யாருமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இல்லைனா என்னை உங்கள் கூடயே அழைச்சிக்கிட்டு போங்கன்னு கத்துறாங்க மரினா. என்னங்க, இதை பார்க்கும்போது சினிமா படத்தில் வர மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது கொலம்பியாவில் நடந்த உண்மை சம்பவம். மரினா கத்தியும் காட்டுக்குள்ளே தனியாக தவிக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் மரினாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பயத்தின் விளிம்பில் இருந்த மரினா முதல்ல ஒரு குரங்கு மரத்தில் இருந்து இறங்கி வருது. வந்து மரினாவை தொட்டு பார்க்குது. அப்போ எனக்கு பயமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சில குரங்குகள் வந்து தொட்டு பார்த்து என்னை தனியாக விட்டுட்டு ஒன்றா போச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் எனக்கு ஆறுதலாகவும் இருந்தது. ஆனாலும் மனசுக்குள்ளே பயம் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது. மரினா தன்னை காப்பாற்ற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே வரப்போவதில்லை. தன்னாலையும் தனியாக தப்பிச்சு உயிர் பொழைச்சி போகவும் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான் எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சுது. இருந்தாலும் அந்த குரங்குகள் பின்னாடியே நான் போனேன். குரங்கு செய்யும் வினோதத்தை பார்த்து அது மாதிரியே பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல தன்னோட இனத்தில் சேர்க்காத அந்த குரங்கு கூட்டம் போக போக சேர்த்துக்க ஆரம்பிச்சுது. இதனாலேயே மரினாவுக்கும் குரங்குகளுக்கும் பேசும் மொழி புதுசாக உருவானது. இதனால் இயல்பாக குரங்குகிட்ட பழக தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே இருக்கும் விலங்குகிட்டையும் சேர்ந்துக்கிட்டேன். இதனால் எனக்கு காட்டுக்குள்ளே பயமே இல்லாமல் இருந்தது. என்னை தாயின் பாசத்தை காமிச்சது காபூசின் வகை குரங்கு தான். நாம் எப்படி ஒரு விலங்குகிட்ட ஒரு அன்பை காட்டுறோமோ அதை விட பல மடங்கு விலங்குகள் நமக்கு அன்பை காட்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, மரினாவை 5 வயசுலேருந்து 14 வயசு வரை இப்படி தான் வாழ்ந்ததுன்னு லேடிபிள் என்ற இணையதளத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. எனக்கு 14 வயசு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு மீட்டார்னு. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஆனால் என்னை கடத்தப்பட்ட காரணம் மட்டும் மர்மமாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கேன் மன நிகழ்ச்சியோடு சொன்னாங்க மரினா. எனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, த கேர்ள் வித் நோ நேம் என்ற பெயரில் வெளியிட்டிருக்குன்னு சொன்னாங்க மரினா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.